உங்களை யாராவது ஏமாற்றி கொள்ளையடித்திருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து கொள்ளையை மறந்து விடுங்கள். மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுக்கு எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் சில விசுவாசிகள் அப்பாவிகளாகவும் மற்றும் ஏழைகளாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கொள்ளையிடுவதற்கு ஒரு கூட்டமே இருக்கும். பார்ப்பதற்கு நீதிமான்களைப் போல் இருப்பார்கள். பேசும்போது அப்படியே அவர்கள் வாயில் தேன் விழுகும். எல்லாம் மாயமான வார்த்தைகள். ஆனால் அவர்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் பொய் சொல்லி வஞ்சகமாக மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டு வசதியாக வாழ வேண்டும் என்பதே. ஏழைகளையும் அப்பாவிகளையும் கொள்ளையிடுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்ளுகிறார்கள். ஒருவனை ஏமாற்றி தீங்கு செய்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார்கள். கொள்ளையினால் பாதித்தவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் முறையிடுவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுவார்கள். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். திக்கற்றவர்களை உபத்திரம் படுத்தியவர்களை கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார். ஏழைகளையும் அப்பாவிகளையும் கொள்ளையிடுகிற ஒவ்வொருவரின் மீதும் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். கொள்ளையிட்டவர்களின் பிராணனை கர்த்தர் கொள்ளையிடுவார். சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தும் போது கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். கர்த்தரோடு எந்த மனுஷனும் வழக்காடி ஜெயிக்க முடியாது. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களுடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தெரிவியுங்கள். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடி காரியத்தை ஜெயமாக முடிப்பார். ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.